பாருங்க, நம்மளுடைய சேனல்ல நான் நிறைய வகையான கீரை கடைசல் போட்டிருக்கேன். அது மாதிரி கூட்டு, பொரியல் எல்லாமே சேர்த்துருக்கோம். அது மாதிரி நான் இன்னைக்கு நான் செய்ய போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூதுவளை கீரையை வச்சுட்டு தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். தூதுவளை அப்படிங்கிறது இந்த மாதிரி முள்ளுக்கீரையா இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி முள்ளுக்கீரையா இருக்கும். இது இந்த விதை இருக்கு பார்த்தீங்களா, சிகப்பு கலர்ல காய் இருக்கும். அதை போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு தொட்டியில போட்டா கூட போதும், உங்களுக்கு நல்லா வளர்ந்துரும். அதை வச்சுட்டு நம்ம கூட்டாவும் பண்ணலாம், பொரியலாவும் பண்ணலாம். பொரியல் பண்ணா ரொம்ப கம்மியாயிரும். பருப்பு போட்டு கூட்டு செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்கும். இதை புளிக்குழம்பாவும் செய்யலாம். அது மாதிரி துவையல் அரைக்கலாம், ரசம் வைக்கலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இது எதுக்கெல்லாம் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தொண்டை சளி பிடிச்சிருந்ததுன்னா, ரொம்ப நாள்பட்ட சளி, இருமல் அதெல்லாம் சரியாகலை அப்படின்னா நம்ம இந்த கீரையை வச்சுட்டு நம்ம செஞ்சு சாப்பிடலாம். டெய்லி காலையில பல்லு விளக்கிட்டு கஸ்தூரி மஞ்சள் இருக்கு பார்த்தீங்களா, அதை நாக்கில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கீரையை நம்ம 2 இலை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா, நாக்கு ஒழுங்கா பிறண்டு நல்லா பேச முடியாம இருக்காங்க பார்த்தீங்களா, நாக்கு தடியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் இந்த கீரையை டெய்லி 2 அது கஸ்தூரி மஞ்சளை நாக்குல தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பல்லு விளக்கிட்டு நாக்குல அதை தேய்ச்சிடணும். பல்லு விளக்கி வாயெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கஸ்தூரி மஞ்சளை நல்லா நாக்குல தேய்க்கணும். தேய்ச்சிட்டு இந்த கீரையை 2 சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா, நாக்கு தடிமனா இருக்கு, நாக்கு பேச்சு ஒழுங்கா வரல அப்படின்றவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இதுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இது வள்ளலார் சொன்ன சஞ்சீவி மூலிகையில இதுவும் ஒண்ணு. இதெல்லாம் நம்ம வீட்டுல நட்டு வச்சுட்டோம் அப்படின்னா, சளி பிடிக்கிற நேரத்துல இதெல்லாம் ஒவ்வொன்றா ரசம் வைக்க சாப்பிடலாம், துவையல் வச்சு சாப்பிடலாம், புளிக்குழம்பா வச்சு சாப்பிடலாம், கூட்டு செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, நான் இன்னைக்கு என்னென்ன வச்சிருக்கேன்னு பாருங்க. எல்லாம் முக்கியமானது மட்டும்தான் வச்சிருக்கேன் பாருங்க. இது ஒரு சின்ன இடம் தான் என்னோடது. இங்க பாருங்க, இது தூதுவளை கீரை. இதுலயும் நம்ம புதினா இலையும் வச்சிருக்கோம் பாருங்க. இது பிரியாணி எல்லாம் செய்யும் போது டக்குன்னு பறிச்சுட்டு போயிடலாம். நம்ம பிரியாணி செய்யும் போது நம்ம எப்பயும் புதினா வாங்குவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கீரையெல்லாம் எடுத்துட்டு அப்படியே நட்டு வச்சோம்னாலே வந்துடும். இது கருணக்கிழங்கு பாருங்க. இது முடக்கத்தான் இலை. இதுவும் நமக்கு முடக்குவாதம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அப்போ ஒரு நாள் ரசம் வைக்கும் போது இந்த முடக்கத்தான் கீரை, அதுக்கப்புறமா தூதுவளை கீரை, இது எல்லாமே எடுத்து நம்ம ரசம் வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். கீழா நெல்லி இருக்கு பார்த்தீங்களா, கீழா நெல்லி இலை, அது அடியில கீழே நெல்லிக்காய் மாதிரி இருக்கும், அதான் கீழா நெல்லி. பூமி ஆம்லா அப்படின்னு சொல்லுவாங்க. கருவேப்பிலை இதெல்லாம் வச்சுக்கிட்டோம்னாவே நம்ம ரசம், துவையல் இதெல்லாமே நமக்கு செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கீழா நெல்லி. வாங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது கூட்டு பண்ணலாம். வரேன். இந்த கீரையை இப்படியே கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இளம் தண்டு, இது எல்லாத்துலயுமே மருத்துவ குணம் இருக்கு. அதனால இதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. பொடி பொடியா கட் பண்ணிட்டு இதையும் நம்ம வதக்கணும்னா அப்படியே நல்லா சுருண்டு வந்துடும். அதுக்கப்புறம் எல்லாமே போட்டு கடைஞ்சிக்கலாம். இது எல்லாமே ரொம்ப நல்லது. அதனால பிஞ்சு இலையா, பிஞ்சு தண்டா இருக்கிறது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். இந்த இலை மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு பத்தாது. இந்த மாதிரி எடுக்கும் போது நமக்கு நல்லா சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கூட்டெல்லாம் செய்யறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, பூ வந்துருச்சு, அடுத்து காய் வரும். அதை இன்னொரு இடத்துல போட்டோம்னா மறுபடியும் நமக்கு செடி வந்துடும். இது ஒரு கட்டு அளவுக்கு இதை எடுத்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். இப்போ என்ன பண்ணலாம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க. ரெண்டு பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு 15 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இதுலயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு குருணை பெருங்காயம் இதையும் சேர்த்துக்கலாம். நம்ம கிட்ட குருணை பெருங்காயம், கட்டி பெருங்காயம், அதுக்கப்புறம் தூள் பெருங்காயம் எல்லாமே இருக்கு. பாருங்க, இதுல ஒரே ஒரு தக்காளி போடுறேன். கொஞ்சமா மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, எல்லாமே போடும்போது சீக்கிரமா வதங்கிடும். பாருங்க, இப்போ இந்த கீரையை எடுத்து இதில் சேர்த்துடலாம். இது நல்ல ஒரு கட்டு கீரை. இது நல்லா வதங்கினோன்னு அப்படியே உள்ள போயிடலாம்.
கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வதக்கிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். மூடிலாம் வைக்க வேண்டாம், இதுலேயே ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கலாம். இந்த தண்டெல்லாம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் வேகட்டும். இளம் தண்டா போட்டுக்கணும். ரொம்ப ஹார்டானதெல்லாம் போட்டிங்கன்னா கீரையில் நார் நாராக வரும். அதனால நீங்கள் இளம் தண்டு, நான் உங்களுக்கு கட் பண்ணுற மாதிரி சிசர் வச்சு கட் பண்ற மாதிரி உங்களுக்கு இருக்கணும். ரொம்ப கெட்டியானதெல்லாம் இருந்தா நார் நாரா இருக்கும். இப்ப அப்படியே இருக்கட்டும், ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்க, கீரை நல்லா துவண்டு வெந்துருச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம், துவரம் பருப்பு ஒரு 50 கிராம் அளவுக்கு வேக வச்சிருக்கேன். இந்த பருப்பை இதில் சேர்த்துடலாம். இந்த பருப்போட இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வெந்ததுனா தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, இதில் ஒரே ஒரு எனக்கு கருவேப்பிள்ளையும் போட்டுக்கலாம், நல்ல மணமா இருக்கும். இது ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். சுருண்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த கீரையை மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்து அப்படியே மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ என்ன பண்ணலாம், இதுல தண்ணி ஏதாவது இருந்தா இதை அப்படி வடிச்சிருவோம். வடிச்சிட்டு என்ன பண்ணுங்க, இதை மிக்சியில போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, இப்போ எல்லாமே அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே இதை அரைச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு அப்படியே இருக்கட்டும், என்ன பண்ணலாங்கிற சொல்றேன். இப்போ இதை கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் எல்லாம் ஒண்ணா போட்டு பல்ஸ்ல போட்டு வந்துடலாம். கீரை பாருங்க எவ்வளவு நைஸா அரைப்பட்டுருச்சு பாருங்க. இப்போ பாருங்க, எல்லாம் நல்லா அந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ இந்த கீரையை இதில் சேர்த்துடலாம். இந்த தண்ணி இருக்கு இல்லையா, இந்த பருப்பு வேக வச்ச தண்ணி இதுலயே நம்ம சேர்த்து விட்டுருவோம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இது ஒரு நிமிஷம் அடுப்புல அப்படியே வைக்கலாம். பாருங்க, எந்த அளவுக்கு நல்ல கலர் பாருங்க, கலர் சுத்தமா மாறாம எப்படி இருக்கு பாருங்க. ஒரு நிமிஷம் அப்படியே அடுப்புல வச்சிருவோம் ஹை ஃப்ளேம்ல. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். பாருங்க, நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஜீரகம் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு, உளுந்தம்பருப்பு நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும் வாசனையா. மிளகு ஒரு 5-6 மிளகு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 5 பல்லு பூண்டை தட்டி எடுத்து வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகா, நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை நல்ல ஒரு வாசனைக்காக கொஞ்சமா, உப்பு ஒரு கொஞ்சமா போட்டுக்கோங்க. இதுல வதங்கிறதுக்காக, இந்த வெங்காயத்துல எல்லாம் உப்பு பிடிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சேர்த்துருக்கோம். பாருங்க, இப்போ நல்லா இதெல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வெங்காயம் ஒரு கண்ணாடி பதமா இருக்கட்டும். அப்படி இருந்ததுனாதான் கீரை சாப்பிடும் போது அங்கங்க நமக்கு கீரை வாயில படும் போது ரொம்ப நல்லா இருக்கும். இதையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இந்த வெங்காயத்தை எல்லாம் இதுல சேர்த்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. கீரை நல்லா சூப்பரா அட்டகாசமா ரெடி ஆயிடுச்சு.
இது மாதிரி கடைசல் வச்சுட்டு இது நல்லா பருப்பெல்லாம் போட்டு கடைஞ்சதுனால இதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்குங்க. நெய் ஊற்றிட்டு சாப்பிட்றதுக்கு சும்மா சூப்பராக இருக்கும். இதுக்கு வேறு எதுவுமே வேண்டாம். அந்த ஊறுகாய் இருந்தால் கொஞ்சம் எடுத்து போட்டுக்குங்க. ஒரு ஹெல்த்தியான கீரை கடைசல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.